வணக்கம் நண்பர்களே. கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது அந்த வீடியோக்கு வந்திருக்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க, கொலஸ்ட்ரால்னால இதய அடைப்பு வருது, ஹார்ட் அட்டாக் வருது, நீங்கள் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆங்கில மருத்துவத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறீங்களான்னு ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, நிறைய பேர் 100 பேர் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா ஒரு மிக குறைந்த அளவில் ஒரு 20 பேருக்கு மட்டும்தான் உண்மையிலேயே அந்த மருந்து தேவைப்படுகிறது. குறிப்பாக அந்த கொலஸ்ட்ராலுக்கு கொடுக்குற ஸ்டாட்டின் வகை மருந்துகள், லிப்பிஸ்டாட், அந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டின் வகை மருந்துகள் வரும் பாருங்கள். இதனுடைய முக்கியமான தேவை மிக குறைந்த நபர் தான். மற்ற நபர்கள்லாம் ஏன் மாத்திரை சாப்பிட்றாங்க, ஏன் அவங்களுக்கு பரிந்துரைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 அவருடைய அறியாமை, 2 வியாபாரம், 3வது என்னென்னா சேஃப்டிக்காக சாப்பிட்றேன், எனக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, அதை சேஃப்டிக்காக கொலஸ்ட்ரால் வந்துடக்கூடாதுன்னு சாப்பிட்றேன்னு ஒரு குரூப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெறும் ட்ரைக்ளிசரைட்ஸ் ஒரு 50 பாயிண்ட் கூட இருந்தாலே மாத்திரை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி மாத்திரை சாப்பிட்லன்னா ஏதோ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தொடர்ந்து அவங்க மருந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதனால் 2 விளைவுகள் ஏற்படுது.